வணக்கம். அடுத்த பாடலை பார்க்கலாம். மனம் ஏதாவது ஒரு பார்வையை பிடித்து கொள்ளும்போது பந்தம் உருவாகிறது. சென்ற பாடல்களை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த பாடல் எளிதில் புரியும். முந்தைய பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, மனம் எதையாவது விரும்பும்போது, கோபப்படும்போது பந்தம் உருவாகுது. அதை பற்றி விரிவாக விளக்கியிருக்கேன் ஏன்னு. அப்போது அந்த காணொலியிலே விளக்கியிருக்கேன். தெளிவு என்ன, குழப்பம்னா என்ன, நம்ம ஏன் தெளிவை விரும்புகிறோம் அப்படின்னுலாம். இப்போ தெளிவுங்கிறது என்னென்னா, மனதின் ஒரு பகுதி தெளிவாக இருக்கும், இன்னொரு பகுதி குழப்பமாக இருக்கும். ஒரு குளத்தில் இருக்கிற நீர் ஒரு பக்கம் கலங்கி இருக்குது, இன்னொரு பக்கம் தெளிவாக இருப்பது போல். நாம் அந்த தெளிவாக இருப்பதை தான் விரும்புவோம் இல்லையா? கலங்கி இருக்கிற அந்த தண்ணினால் நம்மளுக்கு எந்த பயனும் கிடையாது. அதே போல் தான் மனம் தெளிவாக இருக்கும்போது அதை நாம் விரும்புவோம். ஆனால் அந்த தெளிவுங்கிறது ஒரு தற்கான நிலை தான். அதுவும் மனதின் ஒரு பகுதி தான். அந்த குழப்பம் இருப்பதனால் அங்கே தெளிவாக இருப்பது போல் இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள மனம் குழம்பி இருந்தது அப்படின்னா, நான் பேசும் வார்த்தைகள் தெளிவை தருவது போல் நீங்கள் உணர்வீங்க. என்னை விட உங்களுக்குள்ள தெளிவு அதிகமாக இருந்ததுன்னா, நான் குழம்பி இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். அப்போது இங்கே அந்த தெளிவு, குழப்பம் இரண்டுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு 10 வயசில் வாழ்க்கை பற்றி, மனிதர்களை பற்றி சில பார்வைகள், புரிதல்கள் இருக்கும். 40 வயசில் வேறு பார்வைகள், புரிதல்கள் இருக்கும். அந்த தெளிவு வளர்ந்துருக்கும், மாறி இருக்கும், ஏதாவது விதத்தில் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் இதுதான் சரின்னு ஒரு இறுக்கி பிடித்து கொள்ளும்போது பந்தம் உருவாகுது. அதுதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நான் ஒரு அடையாளம், ஒரு உணர்வு வச்சு இது தெளிவு, இது குழப்பம்னு நாம் தான் அந்த பிரிவினையை உருவாக்குறோம். இங்கே பார்வைங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பர்செப்ஷன்னு சொல்லலாம். பர்செப்ஷனுங்கிறது எந்த கோணத்தில் நம்ம பார்க்குறோம். நாம் என்ன முயன்றாலும் வாழ்க்கையை நம்முடைய கோணத்தில் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வௌவால் இந்த காணொலியை எப்படி கேட்கும் தெரியுமா உங்களுக்கு? உங்களோட அப்பா இந்த காணொலியை கேட்டார்னா விரும்புவாரா? அவர் என்ன புரிந்து கொள்வார் உங்களுக்கு தெரியுமா? நம்மளால் அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய மனம், நம்முடைய மனதின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம், மனிதர்களை பார்க்குறோம், அணுகிறோம், புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கிறோம். அப்போது அந்த தெளிவு என்பது நமக்கு மட்டுமே உரித்தது. நாம் எப்படி பார்க்குறோங்கிறது நம்முடைய அறிவு, அனுபவத்தால் தீர்மானிக்கப்படுவது. நான் எப்படி பார்க்குறேன்ட்டு நான் பேசுவதை, வாழ்வதை வச்சு கவனித்து நீங்கள் பார்க்க முயற்சிக்கலாம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வது நான் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருக்காது. ஏன்னா அந்த பார்வையே எனக்குள்ளே இருக்கும் புரிதலின் அடிப்படையில் தான் உருவாகி இருக்குது இல்லையா? இது எனக்குன்னு இல்லை, எல்லோருக்குமே இது பொருந்தும். நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்கிறது என்னால் அறிந்து கொள்ள முடியாது, இன்னொரு ஆள் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் இங்கே பிரச்சனையை உருவாக்குது. நம்ம எல்லாருமே நமக்கு தெரிந்தது, நமக்கு புரிந்தது, நமக்குள் இருக்கும் தெளிவு தான் அறுதியானது, உண்மையானதுன்னு நினைக்கிறோம். அப்போ அதை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். அப்போது பந்தம் உருவாகுது. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, சென்ற காலையில் சொல்லியிருந்ததை போல் நாம் இந்த தெளிவை நாமளாக உருவாக்கணும் அப்படின்னா, அது உருவாகும்போது நம்முடைய முயற்சி இருக்கும். அந்த தெளிவு ஒரு பிடிப்பு இருக்கும், அது மேலே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஒரு ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் நாம் இன்னொருவர் சொல்வதை கேட்டு வேறொரு சிந்தனைகளை அப்படியே காப்பி அடித்து மதம், சாதி போன்றவற்றின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால், அந்த தெளிவு என்பது நாம் உருவாக்கின தெளிவு இல்லை. வேறு யாரோ ஒருவர் சொல்லி அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைஞ்சிருக்கிறோம். இந்த குளத்தில் தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க, அந்த மூலையில் போய் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாருன்னு வைங்க. நம்ம மூலையில் போய் பார்க்குறோம், அப்படின்னு சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியல. அவர் எப்போ அந்த மூலையில் தண்ணி குடித்தாரோ, நீங்கள் எப்போ கடைசியாக தண்ணி குடிச்சிங்க 500 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னாருன்னா, நாம் வாசிக்கும் புத்தகங்கள் அதெல்லாம் அப்படி தான் சொல்லுது இல்லையா? 2500 வருடங்களுக்கு முன்னாடி புத்தர் ஞானம் அடைந்தார். அவர் ஞானம் அடைகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணார், எப்படியெல்லாம் அடைஞ்சார்னு போட்டிருக்கு. இப்போ அதே வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நாம் ஞானம் அடைவோமா? அவர் காலையில் என்ன சாப்பிட்டார் அப்படின்னு படிச்சுட்டு அவரோட சாப்பிட்டதையே நாமளும் செஞ்சு அதே வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஞானம் அடைஞ்சிருவோமா? அதுக்கும் அந்த வார்த்தைகளை கடைப்பிடிப்பதற்கும் வித்தியாசம் பெருசாக இல்லை.
அவர் சாப்பிட்ட அந்த உணவை சாப்பிட்டா நம்மளால் ஞானம் அடையவே முடியாது அப்படின்னா, அவர் சொன்ன சொற்களை மாத்திரம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞானம் அடைந்து விட முடியுமா? இதை நாம தான் யோசிக்கணும். அடுத்த பாடல். எல்லா பார்வைகளையும் கைவிடும்போது விடுதலை கிட்டுகிறது. இப்போ அந்த பார்வை இது ரொம்ப நுட்பமான பாடல்கள், கவனியுங்க. முதல்ல மனம் அது ஏதாவது செயல்படும் போது பந்தம் உருவாகுதுன்னு பார்த்தோம். அடுத்து அந்த செயலை செய்கிறதே என்ன காரணத்தால், ஏதோ ஒரு மனசில் அலைபாய்தல் இருக்குது, அதனால தான் அது நிகழுது. ஸோ மனம் ஆடாமல் அசையாமல் இருந்தாலே தெளிவு கிடைக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, தெளிவுங்கிறத மனதின் கோணத்தில் உருவாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சிலவற்றை பார்த்து புரிந்து கொண்டு இதுதான் தெளிவு அப்படிங்கிறோம். அப்போ அந்த தெளிவை உருவாக்குவது யார்? நாம் அதை பார்க்கும் விதம் இல்லையா? இப்போ பார்வைக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ மனம் ஒன்று புரிஞ்சிக்குது, எதை பார்க்கணுன்னு முடிவு செய்வது மனமா யார்? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த காணொலியை பார்க்கணுமா அப்படின்னு முடிவு செஞ்சது யார்? இந்த காணொலியை மனதை கொண்டு தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த காணொலியை பார்க்கணுன்னு முடிவு செய்தது மனமா? ஏதாவது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அஷ்டவக்ர கீதை உங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி மற்ற பாடல்களை கேட்டிருக்கலாம், அதன் தொடர்ச்சியாக இதை கேட்கலாம். ஏதோ ஒன்று நிகழ்ந்து அதன் அடிப்படையில் தான் இது வருது இல்லையா? அந்த நிகழ்வு தொடக்கத்தில் என்னவாக இருந்தது? அஷ்டவக்ர கீதைங்கிற சொல்லையே நீங்கள் கேள்விப்படலை, என்னோடய சேனலை பற்றி இந்த காணொலியை பற்றியே உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் யோசியுங்க. எந்த அடிப்படையில் இந்த காணொலியை தேர்ந்தெடுத்தீங்க? எது உங்களை தூண்டுச்சு? அது மனதை கடந்தது, சரிதானே? ஏன்னா மனம் புரிந்து கொள்ள முயற்சிக்குது, புரிஞ்சதையெல்லாம் தெளிவாக சேகரித்து வைத்து கொள்ளுது. அதை எப்படி பார்க்குறோம் அதெல்லாம் அது முடிவு பண்ணிடுது இல்லையா? இப்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அது அந்த பார்க்கறது, அதாவது மனம் பார்வைக்கிறத முடிவு பண்ணுறது கிடையாது. நம்ம பார்க்குறோம், பார்த்து ஒன்று புரிந்து கொள்ளும்போது அப்போ மனம் செயல்பட தொடங்குது. இதை மீண்டும் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணும். அவேர்னஸ்ங்கிறது உடலின் மூலமாக நாம் உணரும் அந்த உணர்வு. கான்ஷியஸ்னஸ்ங்கிறது மனதை கொண்டு நாம் அடையும் புரிதல், அந்த உணர்வு. அப்போ கான்ஷியஸ்னுங்கிறது ஒரு கவனம் இருக்குது. கவனம் தரும்போது தான் கான்ஷியஸ்னஸ் உருவாகும். அப்போ இந்த கவனம் எதுக்கு தரணும்னு முடிவு பண்ணுவது யார்? அதை தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அது மனதை கடந்தது. அப்போது நம்ம பார்வைகளை கைவிடும்போது யோசிச்சு பாருங்கள். பார்வையை கைவிடுவர் ஒருவர் இருப்பார் இல்லையா? ஆமாம் ஆமாம், இந்த பார்வை தப்பு, வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்னு யார் முடிவு செய்வது? அவரை யோசியுங்க. அவர் உண்மையில் முடிவு செய்வது கிடையாது, அது தன்னியல்பாக நிகழும். அவர் உண்மையில் ஒரு சாட்சியாக தான் இருப்பார். இது ரொம்ப நுட்பமான விஷயம். அதனால தான் நான் எல்லாத்தையும் எனர்ஜியின் கோணத்தில் பார்க்குறேன், சொல்கிறேன், விளக்குறேன். ஏன்னா எண்ணம்ங்கிறது கூட மொழியை கொண்டது. நம்மளுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சலிப்பு, ஒரு போரு, ஒரு மாதிரியான உணர்வு ஏற்படும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு விதங்களில் வடிவம் கொள்ளும். செல்ஃபோனை நோண்டுவோம், டிவி போட்டு பார்ப்போம், யாருக்காவது மெசேஜ் அனுப்புவோம், ஃபேஸ்புக்கை பார்ப்போம், ஏதாவது புக் எடுத்து புரட்டுவோம், ஏதாவது காணொலியை பார்ப்போம். திடீர்னு ஒரு சினிமா பார்க்கலான்னு தோணுது, உடனே அதை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். இப்போ அந்த சினிமா பார்க்கலான்ங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது? அதுதானே அந்த பார்வை. அப்போ அந்த செயல் ஃபுல்லாக அந்த பார்வையின் அடிப்படையில் நிகழத் தொடங்குது. அப்போ அந்த சினிமா பார்க்கணுங்கிற எண்ணம் எப்படி உருவானதுங்கிற புரிதல் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம எதையுமே செய்ய வேண்டியது இருக்காது. அதுதான் நான் எனர்ஜின்னு சொல்கிறேன். எங்கேருந்து திடீர்னு அந்த எண்ணம் வருது நம்மளுக்கு? அது உள்ளுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு நிலையின்மை, சலிப்பாக முதல்ல நம்ம உணரத் தொடங்கும் போதே அந்த எனர்ஜி செயல்பட தொடங்கிருச்சு. டிவி, செல்ஃபோன் அப்படி இப்படின்னு வெவ்வேறு வடிவங்களை எடுத்து சினிமா பார்க்கலான்னு வந்தோடனே அந்த எனர்ஜி ஒரு எண்ணமாக மாறுது. ஆமாம், இந்த படம் பார்க்கலாம், இந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சிந்திக்க என்ன ஆகுதுன்னா மெல்ல மெல்ல அப்படியே வடிவம் கொண்டு கருத்தாக மாறி சிந்தனையாக உருவெடுத்து அப்புறம் ஒரு செயலாக முடிஞ்சிருக்கும். இப்படி தான் வாழ்க்கை உருவாகுது. நாம் எண்ணங்களை கவனிப்பது தியானம்னு சொல்கிறோம். உண்மையில் தியானம் என்பது எண்ணங்கள் உருவாவதற்கு முன்னாடி இருக்கும் நிலை, அதை கவனிப்பது தான் தியானம். தாவோத ஜிங்கில் ஒரு அருமையான வரி இருக்குது. அது ஒரு குழந்தை சிரிப்பதற்கு முன்னாடி இருக்கும் உணர்வு தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில்
கொஞ்சம் கவனியுங்க. குழந்தை சிரிப்பதற்கு முன்னாடி அது எப்படி உணருது? அதுதான் ஞானம். நான் குழந்தை சிரிச்ச உடனே மகிழ்றோம். ஆஹா! அப்படின்ட்டு. இல்லையா? எல்லாமே அப்படிதான். சூரிய உதயத்த பார்க்குறோம், மகிழ்ச்சியாக உணர்றோம். பறவை கூவுது, மகிழ்ச்சியாக உணர்றோம். அதுதான் ஞானம்னு நெனைக்கிறோம். ஆனா, அந்த செயல் நிகழும்போதே அது முடியத் தொடங்கிருச்சு ஒரு விதத்தில். இல்லையா? சூரியன் உதிக்கத் தொடங்கும்போதே 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அது உதிச்சிருச்சு. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. ஸோ, அது அழகான வரி இன்னும். குழந்தை சிரிப்பதற்கு முந்திய தருணம் தான் ஞானம் உண்மையில். ஏன்னா, அந்த குழந்தை சிரிப்பதற்கு முன்னாடி தருணம், இன்னும் அது சிரிக்கத் தொடங்கல. அது சிரிக்கத் தொடங்குற நேரத்தில அழுகையா கூட மாறிடலாம். யாருக்கு தெரியும்? ஏன்னா, குழந்தையோட கட்டுப்பாட்டுல எதுவுமே கிடையாது. ஸோ, ஞானம்ங்கிறதும் அப்படிதான். அந்த தெளிவு வந்து ஒரு ஞானத்தை நோக்கி செல்லும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, பார்வையை நாம இறுக்கி பற்றிக் கொள்ளும்போது, இந்த பார்வை தான் சரியானது அப்படின்னு சொல்லி ஸ்திரமாக நிற்கும்போது, அந்த உறுதியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பத்த உருவாக்கும். ஏன்னா, அங்க ஒரு அகங்காரம் உருவாகுது, ஒரு ஆசை உருவாகுது. அப்போ நாம பார்க்கும் பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா, திரிபடையத் தொடங்கும். அப்பதான் பந்தம் உருவாகுது. ஸோ, நம்ம இப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி தான் வாழணும், அந்த போன்ற எண்ணங்களை எல்லாம் விடும்போது தான் உண்மையான விடுதலை கிட்டும். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் கைவிட்டோம்னா என்ன ஆகும்? அதான் முன்பே சொன்னது போல வெறுமையை உணர்வோம், சூன்யத்தை உணர்வோம், பிரம்மத்தை உணர்வோம், தாவோவில் இருப்போம். அதை எப்படி கைக்கொள்வது? நாம தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளவு விலாவரியா விளக்குறதே கஷ்டம். இல்லையா? இது விளக்கியாச்சு. இது சைக்கிள் ஓட்டுவதை போல தான். எப்படி சைக்கிள் ஓட்டுறது? சைக்கிள் எடுத்து அப்படியே ஓட்டு, அவ்வளவுதான். அது ஓட்டுனதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும். சரியா சொன்னீங்க நீங்க. நீங்க சொல்லலைன்னா என்னால சைக்கிள் ஓட்ட கத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? அதைப் போல தான் எல்லாமே. வாழ்க்கையும் சரி, தியானமும் சரி, நாம எப்படி பார்க்குறோங்கிறது தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை. அதே சமயம் அந்த பார்வை தான் சரியானது, உண்மையானது, முழுமையானது, பூரணமானதுன்னு நெனைச்சோம் அப்படின்னா, அங்கேயே பிழை உருவாக தொடங்குது. இன்னும் விரிவாக அடுத்த பாடலில் பார்க்கலாம். நன்றி.